Hi students, welcome to KC Botany. 11th Zoology, top most இருக்கக்கூடிய 3 mark questions பார்ப்போம் annual examsக்கு. So first chapter 1 எடுத்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த சைன் கொஷின் சார்லஸ் டார்வின் பங்கு சரிங்களா சிற்றின கோட்பாட்டில் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சார்லஸ் டார்வின் ரிலேஷன் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜூ அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணத்துக்கும் உள்ள வேறுபாடு இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் இது வந்து பார்த்துங்க. ஸோ மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதக்கூடிய 6 3 மார்க்ஸில் 4 அல்லது 5 கொஷின்ஸாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டட் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை பார்த்துங்க. ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், அது வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்புமே ஷேர் பண்ணிவிட்டோம், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் எலும்பு மீன்களோட 3 முக்கிய பண்பு அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீலம் சரிங்களா அதோட டைப்ஸ் உடற்குழி அதோட வகைகள் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கேரக்டர்ஸ் வந்து எதனா கேட்பாங்க, இந்த எக்னோடெர்மேட்டா அல்லது அன்னலைடா. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. நீங்கள் அன்னலைடாவோட பண்புகள் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3யை பொறுத்த வரைக்கும் இணைப்பு திசுக்களோட பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயாப்சி அட்டாப்சி வேறுபடுத்துக. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தவளையை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். தவளையோட பகுதி பொருட்கள் ரத்தத்தோட காம்பனண்ட் ஆஃப் பிளட்டு. ஸோ அதை வந்து நல்லா பாருங்கள். இது வந்து 4th லெசன் ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம் வரும். ஸோ இது 4th லெசனு இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் கற்பாம்பூச்சியோட வேறுபாடு அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து தவளையை பற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. இதில் எந்த சொன்னது மட்டுமா நல்லா பார்த்துங்க. தவளையோட செரிமான மண்டலம், அதுக்கடுத்து ஆண் தவளை பெண் தலை வேறுபாடு அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் கல்லீரோட படம் வரைஞ்சி அதோட பாகங்கள் சரிங்களா லிவரோட டயக்ராம்ஸ் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் கல்லீரோட பணிகள் இது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஒபிசிட்டி ஜென்ரலாக கேட்கக்கூடிய மாதிரியான கொஷின் ஒபிசிட்டி இது வந்து கேட்கலாம், இது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 ரெஸ்பிரேஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட் ஹீமோக்ளோபின் அல்லது சுவாச நிறமிகள் இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா. மெட் ஹீமோக்ளோபின்னு கேட்கலாம் அல்லது சுவாச நிறமிகள் ஹீமோக்ளோபின் அப்படின்னு கூட கேட்கலாம், நல்லா பார்த்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாச மண்டல கோளாறுகள் டிசார்டர்ஸ் இன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதை வந்து பாருங்கள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது உச்சுவாசம் வெளிச்சுவாசம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7ல் இந்த 3 கொஷின் தான் இருக்குது, 3மே நல்லா பார்த்துங்க. மூடிய மற்றும் திறந்த வகை ரத்தோட்டம் சரிங்களா அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நிணநீர்னா என்ன அதோட பயன், அதுக்கடுத்து ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள் ஃபார்மட் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம் அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அல்லது இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஷின் என்ன பண்ணுங்க நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசனு. ஸோ 8th லெசனில் பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன் அதை வந்து பார்த்து வச்சுங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் செக்ரிட்டிங் ஹார்மோன் ரெகுலேட்டர் ரீனல் ஃபங்க்ஷன் சரிங்களா அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து எல்எஸ் ஆஃப் கிட்னி டயக்ராம் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th லெசன் வரும்போது இந்த மார்புக்கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளோட வகை வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப் போன்ஸ் ஃபார்ம் த ரிப் கேஜஸ். அதுக்கடுத்து தொடர் உறுப்பயிற்சி செய்யத்தோட நன்மைகள் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி அதை வந்து பார்த்துருங்க சரிங்களா. இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம், இதை நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோடானிக் அண்ட் ஐசோமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறுபடுத்துக ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக் சுருக்கம் இது பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்பே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது 5 மார்க்ஸ்லுமே கேட்கலாம் சட்டமண்டலத்தோட பணிகள் சரிங்களா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலெட்டல் சிஸ்டம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10 வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த கொஷின் தான், குச்சி மற்றும் கூம்பு செல்கள் கோன் அண்ட் ராட் செல் இதை வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூளையோட அந்த படம் வந்து டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் ஆஃப் ஐ கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம் இது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரெஃப்ளெக்ஷன் ஆக்ஸ் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்க அப்படின்னா சிசிகே இந்த கோலியோசிஸ்டோகைன்னு சொல்லுவோம், இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3F ஹார்மோன்ஸு இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்டனி அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதிகமாக கேட்ட கொஸ்டினில் இந்த கொஸ்டின் உண்டு, அதனால் இதை வந்து நல்லா பார்த்துருங்க.
அதுக்கடுத்து 12. ஸோ 12ல் இந்த 3 கொஷின் கொடுத்துருக்கு. 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சிடி ஸ்கேனு, பிஇடி ஸ்கேனு, எக்ஸ்ரேஸு. ஸோ இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இதை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் மண்புழு பற்றி இருக்கிறது நல்லா படிச்சிருங்க. மண்புழுவோட அந்த உரத்தோட பயன்கள், பெர்மி கம்போஸ்டிங்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மீன்களோட உணவூட்ட மதிப்பு, நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷஸ், இதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்கு பூச்சியோட பொருளாதார முக்கியத்துவம், லேக் இன்செக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து வாத்தின் தனிப்பண்புகள், பெக்குலியர் கேரக்டர் ஆஃப் டக்கு, இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து வாத்து வளர்ப்போட நன்மைகள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து ஜாலியாக வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். 12க்கு இந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு வந்து 13 லெசன்ஸ் வந்து இருக்குது. ஐயோ 13 லெசன்ஸ் வந்து படிக்கணுமேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. சாப்டர் 1 to 8 வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. மினிமம் எனக்கு மார்க்ஸ் போதும் அப்படின்னா ஒரு 8 லெசன் வந்து நல்லா பார்த்துங்க. ஈஸியாக வந்து ஒரு 80 to 70 மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.